கரைச்சிட்டேன்ப்பா. நந்தினி உட்கார வச்சு நீங்க முதல்ல அவளுக்கு நலங்கு வச்சு விடுங்க. அதுல அவ கண்ணத்துல இருக்கிற அலர்ஜி எல்லாம் மறைஞ்சிரும். ஆமாமா, நல்ல ஐடியா தான். நீ எனக்கு நலங்கு வச்சு விடு. ஏய் என்னடி, நான் எப்படி வைக்க முடியும்? ஏம்மா? சரி வராது நந்தினி. நலங்கு வைக்க அண்ணா அண்ணிலா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி முதல்ல உனக்கு நலங்கு வைக்கிறது? அதெல்லாம் வைக்க கூடாது, அது ரொம்ப தப்புமா. ஐயோ அத்தை, சரி தப்பெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உள்ள பிரச்சனையை சரி பண்ணுவோம். நீங்க வைங்க. இல்ல கரிகாலா, அப்படி வைக்க கூடாதுப்பா. ஏம்மா வைக்க கூடாது? வைக்க கூடாதுப்பா. நான் புருஷன் இல்லாதவப்பா. நான் எப்படிப்பா போய் முதல் நலங்கு என் பொண்ணுக்கு வைக்கிறது? அத்தை, என்ன அத்தை பேசுறீங்க? புருஷன் இல்லைன்னு காரணம் சொல்லி பெத்த பொண்ணுக்கு நலங்கு வைக்க கூடாதுன்னு ஒரு முறை இருக்குன்னா அந்த முறை தான் முதல்ல தப்பு. பெத்த தாயை விட தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேற யாரு நினைச்சிட போறா? நீங்க வைங்க அத்தை. வேணாம்ப்பா, நான்லாம் பழைய ஆளு. இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஷோ அத்தை, இப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீ சொல்றது எனக்கு ஒரு வகையில புரியுதுப்பா. வேணும்னா அவளாவே நலங்கு வச்சுக்கிட்டோம். நந்தினி, நீயாவே எடுத்து உனக்கு நலங்கு வச்சுக்கோ. அந்த அலர்ஜி இருக்கிற இடத்த நீ மறைச்சுக்கோ. நந்தினியே வச்சுக்கிறதா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட நீங்க வைங்கன்னு சொல்ல போறேன். நீங்களே வைங்க அத்தை. உங்க ஆசீர்வாதம் தான் உங்க பொண்ணுக்கு முக்கியம். ஆமாம்மா, எனக்கு கஷ்டப்பட்டு தனி ஆளா நின்னு வளர்த்தவ நீ. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்ன ஆளாக்குனவ நீ. நீதான் எனக்கு முதல்ல நலங்கு வைக்கணும். சுப்பு உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுக்கா. அவளுங்களை தனியா விட்டா அன்னைக்கு மாதிரி ஏதாவது செஞ்சு நம்மள முட்டாளாக்கிடுவாளுங்க. அதனால நீ உடனே ரூமுக்குள்ள போய் ஏதாவது கோல்மால் பண்றாளுங்களான்னு பாரு. இன்னைக்கு அவளுங்க எந்த கோல்மாலும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவளுங்களுக்கு நேரம் கொடுக்க கூடாது. உடனே போய் அசிங்கப்படுத்துறேன். என்னங்க இவ்ளோ நேரம் ஆளை காணோம்? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அத்தை, அந்த காலத்துல சொல்லி வச்சதெல்லாம் தூக்கி போடுங்க அத்தை. சின்ன வயசுல இருந்து நான் அதுலயே ஊறி போயிருக்கேன்ப்பா. அது எப்படிப்பா நான் திடீர்னு தூக்கி போட முடியும்? அப்போ என்னாலயும் முடியாதுமா. என் முகம் அசிங்கமா இருந்து நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீ வைக்காத இந்த நலங்கே எனக்கு தேவையில்லை. உன்னோட ஆசீர்வாதம் முதல்ல எனக்கு கிடைக்கலனா வேற யாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். ஐயோ 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 ஐயோ, ஏங்க உள்ள என்ன நடக்குது தெரியுமா? ஏன் பதட்டப்படுற? உங்க தங்கச்சி முதல்ல கூப்பிடுங்க. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். முதல்ல கூப்பிடுங்க. சுபு, சுப்பு வெளியே வா. அடி பாவீங்களா, கண்ணத்துல இருந்த அலர்ஜிய நலங்கு வச்சு மறைச்சிட்டீங்களா? உங்களை விட மாட்டேன். சொன்னா கேளு நந்தினி, நேரம் ஆயிட்டே இருக்கு. நாம வெளியே போலனா அவங்க உள்ள வந்துருவாங்க. இந்தா நீயே வச்சுக்கோமா. முடியாதுமா, நீ தான் எனக்கு முதல்ல நலங்கு வைக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன். இதுதான் என்னோட முடிவு. இவ்வளவு தூரம் சொல்றோம், ஏன் அத்தை கேட்க மாட்டீங்க? ஐயோ என்ன கரிகாலா, என் வாழ்க்கை தான் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. இவ வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான்ப்பா நான் வேணான்னு சொல்றேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் நந்தினிக்கு எதுவும் ஆகாது. உங்க ஆசீர்வாதத்தால அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் அத்தை. நீங்க எதை பத்தி யோசிக்காம முதல்ல நலங்கு வைங்க. இப்ப நீங்க நலங்கு வைக்கலனா
அது நீங்க என்ன மதிக்காத மாதிரி ஆயிடும். ஐயோ கரிகாலா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா அத்தை, நான் தானே வீட்டோட மூத்த மாப்பிள்ள. நான் ஒன்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்ப நீங்க நலங்கு வைக்கலனா அதுக்கு அப்படிதான் அர்த்தம். ஐயோ அத்தை, யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீங்க உண்மையிலே என்ன மதிக்கிறீங்கன்னா நந்தினிக்கு முதல்ல நலங்கு வைங்க. உங்க கையால வைங்க அத்தை. நந்தினி உட்காரு, வா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்குதான் நாங்க மேலத்தாளெல்லாம் வச்சு இவ்ளோ பேத்தி அழைச்சிட்டு வந்திருக்கோமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க தானே நலங்கு வைக்கணும். அதுக்குள்ள நீ என்னமோ உன் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்க? அதானே, புருஷன் இல்லாதவ பொண்ணுக்கு முத நலங்கு வைக்கலாமா? சுப்பு, என்னம்மா இதெல்லாம்? அதுவும் எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்படி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ முதல்ல உன் பொண்ணுக்கு நலங்கு வச்ச? இதெல்லாம் சாமி ஏத்துக்குமாமா? ஆத்தா, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ? ஏன் சாமி ஏத்துக்காது? நான் தான் என் அம்மாவை வைக்க சொன்னேன். என்னைக்குமே என் அம்மா தான் எனக்கு முதல் சாமி. அதனால என் அம்மா வச்சத அந்த சாமி ஏத்துக்கலனா அந்த சாமியே எனக்கு தேவையில்லை. என்ன சாமி தேவையில்லைன்னு எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சாமி பேரை சொல்லி பயமுறுத்த நினைச்சீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். எந்த சாமியாவது உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லுச்சா புருஷன் இல்லாதவங்க எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு? எதுவுமே இங்க சாமி சொன்னது இல்ல, எல்லாமே மனுஷங்க சொன்னதுதான். புருஷன் இல்லாதவங்கள உடன்கட்டை ஏற சொன்னாங்க. இப்ப அது இருக்கா? இல்லல. அதனால சாமி ஏதாவது கோவப்பட்டுச்சா? பொண்ணுங்க வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுங்கிறதையும் சாமி மேல பழைய போட்டுதான் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியா இருக்கும்? பொண்ணுங்க வேலைக்கே போக கூடாதுன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு தானே இருக்கோம். அதனால இன்னும் சாமி பேரையே சொல்லி பொண்ணுங்களா அடிமையாக்கிட்டு இருக்காதீங்க. அது அந்த சாமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். என் அம்மாவை என்னோட எந்த விசேஷத்திலையும் ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். எந்த விசேஷமா இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் முதல்ல செய்யணும். அதனாலதான் எங்க அம்மாவை எனக்கு முதல்ல நலங்கு வைக்க சொன்னேன். அதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த சடங்கெல்லாம் எதுக்கு? நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. என் அம்மா தான் எனக்கு சந்தோஷம். அம்மா, நந்தினி சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த உலகத்திலேயே பெத்த ஆத்தா தான் பெரிய சாமி. அதனால அந்த பொண்ணு அம்மா கையால முதல் நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்லம்மா. தப்பில்லதாங்கய்யா. சரி, அவ சொல்றபடியே இருக்கட்டுமே. அவ அம்மா கையால தான் முதல் நலங்கு வைக்கணும்னா அத நம்ம எல்லாரும் முன்னாடியே வைக்க வேண்டியதானே? அதை ஏன் திருட்டுத்தனமா பண்ணணும்? நாங்க ஒண்ணு இத திருட்டுத்தனமாலாம் பண்ணல. சபையில வச்சு சொன்னா ஆளுக்கு ஒண்ணு பேசி எங்க அம்மாவை முதல் சடங்கு வைக்க விடாம பண்ணிருவீங்களேன்னு தான் நான் எங்க அம்மாவை இங்கே நலங்கு வைக்க சொன்னேன். சரிம்மா, இப்பதான் உங்க அம்மாவே நலங்கு வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. போய் முகத்தை கழுவிட்டு வா. எங்க எல்லார் முன்னாடியும் உங்க அம்மாவே உனக்கு முதல் நலங்கு வைக்கட்டும்.
சூப்பர் பாயிண்ட புடிச்சக்கா. இப்ப என்ன பண்ண போற? நானும் பாக்குறேன். போமா, போய் முகத்தை கழுவிட்டு வா. எங்க எல்லார் முன்னாடியும் உங்க அம்மாவே நலங்கு வைக்கட்டும். போமா. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வெச்ச நிலங்க யாராவது எடுப்பாங்களா? அதுக்கு மேல நாம வைக்கலாம். ஆமா, ஆமா. அதெல்லாம் தப்பு. மேல நம்ம நலங்கு வச்ச நலங்கு அப்படியே இருக்கட்டும். நாம அதெல்லாம் எடுக்க வேணாமா? அதனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா. வாமா, வந்து உட்காருமா, நலுங்கு வைக்கலாம். சரிங்க, வாமா. மாலை கொடுங்க. ராசாத்தி, அம்மா நீங்க வைங்க. என்னக்கா இந்த வாட்டியும் தப்ஸ்டாவ? இன்னும் அந்த அலர்ஜி அவ முகத்திலே தாண்டா இருக்கு. அதை வச்சு அவளை அசிங்கப்படுத்தாம விடவே மாட்டேன். கல்யாணிக்கா, என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? வந்து நலுங்கு வைங்க. ஓ, வாங்க நீ. வாங்க வாங்க வாங்க. வாமா. போய் கார்ல ஏறுமா. போ வனதி, போய் ஏறு. ஏய், வண்டியில ஏறு. இது நம்ம கல்யாணம். இப்படி அமைதியா இருந்தா எப்படி? அலப்பறைய உண்டு பண்ண வேண்டாம். ஒரு டான்ஸ போடுவோம். ஏய் வனதி, வனதா, வா வனதி. மாமதுர அண்ண கோடி மாமதி. ஏய், என்ன இவ? ஏய், என்ன இது? என்னடி பண்ணிட்டு இருக்காவ? போய் நிப்பாட்றி. இப்படி பண்றான். இவளால மானம் மாதிரி. எல்லாரும் பாக்குறாங்களே. போய் இழுத்து வா. நீ வாடி, வான்னு சொல்றேன்ல. வா. ஐயா வணக்கம். வாங்க வணக்கம். நந்தினி வாழ்க்கையை சரி பண்ணாம நாம அருள் மாமாவை கல்யாணம் செய்யக்கூடாது. அருளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகும்போது நந்தினிக்கும் அவளுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையும். கரிகாலனுக்கும் அமையும். அந்த குறி சொல்ற அம்மா சொன்னதுக்கு அர்த்தம் கரிகாலன் மாமா தான் நந்தினிக்கு ஜோடியா இருக்கணும். எப்படியாவது கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் சேர்த்து வச்சிடணும். விடக்கூடாதுடா. அந்த அடங்காப்பிடாரையும் வாத்தாலையும் விடவே கூடாது. நாம என்ன திட்டம் போட்டாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி 2 பேரும் தப்பிச்சிடுறாளுங்க. இருக்கா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவ முகத்துல சந்தனத்தை பூசிட்டா
அவ தப்பிச்சிட முடியுமா? அந்த மூஞ்சில அலர்ஜி இருக்கத்தானே செய்யும். கல்யாணம் முழுக்க முகத்துல சந்தனத்தை பூசிக்கிட்டு அலைஞ்சிருவாளா? இல்ல நம்ம தான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? என்ன அங்கேயே அவ முகத்தை பார்த்திருந்தா 4 பேரோட கேப்ல போட்டு நின்னு இருக்கும். இப்போ மண்டபத்துல வச்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறா. விடுகா. கரெக்டா சொன்னடா. மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து அவளை மண்டபத்துல வச்சுக்கிறேன். எல்லார் முன்னாடி அவ கேவலப்பட்டு நிப்பா பாரு. நாம கிளம்பலாமா? பிள்ளையார கும்பிட்டு காப்பு போடணும். நீ கரிகாலையும் அருளையும் கூட்டு வா. சுப்பு, நீ வானதி நந்தினி கூட்டு வா. போ. சரிங்க அண்ணே. மேக்கப் போடுறதுக்கே கரிகாலம் அனுப்பின ஆளை வேண்டான்னு சொன்ன வானதி கண்டிப்பா கரிகாலம் கையால காப்பு போட்டுக்க மாட்டா. காப்பா? ஆமா. மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்ச உடனே மண்டபத்துக்கு வெளியே இருக்க சாமி சிலை முன்னாடி வச்சு பொண்ணோட கையில மாப்பிள்ளை காப்பு போடணும். கண்டிப்பா வானதி எல்லாரையும் ஏமாத்திட்டு அருள் கையால தான் காப்பு வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நின்னுடும். சுந்தரத்தோட குடும்பமே துண்டு துண்டா பிரிஞ்சிரும். சரிம்மா. ஏய், என்னாச்சு? என்ன பாக்குறேன்? மாப்பிள்ள ஊர்வலம் வர சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சத்தத்தையே காணோம். மாப்பிள்ளைய கூட்டிட்டு மண்டபத்துக்குள்ள வந்திருப்பாங்களா? அதை எப்படி உள்ள கூட்டிட்டு வருவாங்க? நாம 2 பேரும் போய் மாப்பிள்ளை கையில காப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஓ, அப்போ இப்ப நாம காப்பு வேற அவங்களுக்கு போய் போட்டு விடணுமா? ஆமா. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே. பரவாயில்லையே, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. 2 பேரும் வாங்க போலாம். காப்பு போட ஐயர் வர சொன்னாரு. நந்தினி எழுந்து வா போலாம். வரமா? நீ வா போலாம். வரோம். அம்மா, என்னடி இப்போ அருள் மாமா கையில தானே காப்பு போடணும்? என்னது? அருள் கையில காப்பு போட போறியா? ஏய், கரிகாலம் கையில தாண்டி நீ காப்பு போடணும். அம்மா, கட்டிக்க போறவங்க கையில தானே நம்ம காப்பு போடணும். அப்புறம் ஏன் கரிகாலன் மாமா கையில காப்பு போடணும்னு சொல்ற? நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன். ஏண்டி இப்படி அக்க போர் பண்ற? அங்க அத்தனை பேர் இருக்காங்கடி. இங்க பாரு, அவங்க முன்னாடி ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி பிரச்சனை உண்டாக்கிறாதடி. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாதம்மா, ஒரு பிரச்சனையும் ஆகாது. தாலிக்கு கொடுத்த தங்கத்துல பொட்டு வைக்கிறப்போ அருள் மாமா கொடுத்த தங்கத்துல தானே நான் பொட்டு வச்சேன். ஏதா பிரச்சனையாச்சா? இல்லல்ல. அதே மாதிரிதான் இதையும் பண்ணிடுவேன். இங்க பாரு, சொன்ன கேளு. வேணாம், ஏதாவது தப்பாயிட போதுடி. மா, நான் மாத்தி காப்பு போட்டு விட்டாதாம்மா தப்பாயிடும். எனக்கு யாரு புருஷனா வர போறாரோ அவரு கையில தானே நான் காப்பு போடணும். இல்லனா அதானே தப்பு. ஐயோ, ஏண்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ பைத்தியமானது மட்டும் பத்தாம என்னையும் பைத்தியமாக்கிடுவ போல இருக்கு. ஏய், ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நானே இந்த கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதம்மா. வானதி இருக்க பயமே. எந்த பிரச்சனையும் வராம நான் அருள் மாமா கையால என் கழுத்துல தாலி வாங்குறேனா இல்லையான்னு பாரு. உன் மனசுல சுத்தமா பயப்பட்டு போச்சுல? இவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆளே இப்போ ஒரு மாதிரி சரியில்லையே. நீ பேசுறது நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா படுது. நல்ல வேலை இவ பேசினது அவர் கேட்கல. நீ ஆத்துல விழுந்து எரிச்ச பிறகுதான் ஆளே மாறி போயிருக்க. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பிள்ளை பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி, உன் மனசுல என்னதான் இருக்குது அது சொல்லு. இவ ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. நல்ல மாட்டினா இவ. ஏய், உன்னத கேக்குறேன், உன் மனசுல என்னதான் இருக்கு? நீங்க தான்ப்பா இருக்கீங்க. ஏய், என்ன? என் மனசுல இப்போ நீங்க மட்டும் தான்ப்பா இருக்கீங்க.
அப்பா சாகுற நிலைமை வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட நல்ல மனசே எனக்கு புரிஞ்சுது. நீங்க ஊர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு ஒரு நல்ல அப்பாவா தான் இருக்கீங்க. எனக்கு நீங்க என்னப்பா குறை வச்சிருக்கீங்க? என்ன நீங்க நல்லா படிக்க வைக்கணும் தான் நினைச்சீங்க, ஆனா எனக்கு படிப்பு வரல, அதனால நான் படிக்கல. மத்தபடி நான் போட்டிருக்கிற துணியில இருந்து நான் சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நீங்க எனக்கு எதுவுமே குறை வச்சதில்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கரிகாலன் மாமாவை கட்டிக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்தை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நடத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்கிட்ட அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன்னு இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப இவர்கிட்ட கரிகாலனை கட்டிக்க போற மாதிரியே பேசுறா. ஆஹா, இவ பண்றது ஒண்ணும் புரியலையே. என்னது? அன்னைக்கு நான் அருள் மாமா பார்க்க போனதுக்கு நீங்க ஏன் கோவப்பட்டீங்கன்னு எனக்கு அப்ப புரியல. ஆனா அதுக்கு பின்னாடி யோசனை பண்ணும்போதுதான் புரிஞ்சுது. அருள் மாமாக்கு ஏதாவது ஒண்ணுனா அவரை பார்க்க என்ன ஆளா இல்ல, அங்க அவரை பார்த்துக்குதான் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படியே நான் போனோம். கரிகாலன் மாமா கூட தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றப்போ கரிகாலன் மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் போயிருந்தா நியாயம் இருக்கு. நீங்க சொன்னது சரிதானு எனக்கு அப்புறம் நம்ப புரிஞ்சுது. நான் இனிமே உங்க மனச புரிஞ்சுக்கிட்ட மகளா இருப்பேன். எப்படா சாமி இப்படி நடிக்கிறா? இவ உங்க அப்பனே தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்கே. இனிமே உங்களோட ஒரு வார்த்தையை கூட மீறி நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்பா. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏய், என்கிட்ட அருளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்ன, இப்ப என்னடான்னா கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்ற. என்னடி நடக்குது இங்க? ஏமா, அப்பாவுக்கு வயசாயி போச்சுல, நான் பாட்டுக்கு அவர்கிட்ட நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அதிர்ச்சியில பட்டுன்னு அப்பா மண்டிய போட்டா என்ன பண்றது? இப்ப பாரு அப்பா எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. என் அப்பா என் கல்யாணத்தை அவர் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும், அதனாலதான் அப்படி சொன்னேன். உனக்கு ஒரு குழப்பமும் வேணாம், அருள் மாமா கூட தான் என் கல்யாணம் நடக்கும். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, நீ ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்து விடாம போக மாட்ட போல இருக்கு. வா.